துர்கா காந்தி. அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாய் மாமனுக்கு ரிட்டன் கறி விருந்து. நான் வந்து தாய் மாமன் தாய் மாமனை வெங்காயம் வெட்ட விட்டுட்டு தக்காளி வெங்காயத்தை வெட்டிட்டு இப்ப தக்காளி வெட்டிட்டு இருக்க. அப்பதான் வந்து அவனுக்கு சோறு போடுவாங்க. இன்னைக்கு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நான்வெஜ் சமைச்சு போட்டு அவங்க வீட்டுக்கு தொட்டிடுவான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த வேலையா இல்லை. ஆமா புது ட்ரெஸ் எடுத்தாச்சு அவனுக்கு. அப்படியா? அவன் 2 செட் எடுத்துட்டான். குளிச்சுட்டு அவன் குளிக்கலாம் மாட்டான். மாத்த வேணா செய்வான். நேத்துக்கே வந்து நாங்க சாமி மூணு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு வந்தோம். அதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போய் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நல்லா இன்னொரு சொல்லுங்க. என்ன பண்றீங்க உங்க வீட்டுல இன்னைக்கு? எங்க வீட்டுல இன்னைக்கு எப்படி சொல்றது, கரிசோறு ஃபங்க்ஷன். கரிசோறு ஃபங்க்ஷன். இவன் தான் நேத்தில இருந்து இதே துணி போட்டுட்டு இருக்க. போதும் என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். ப்ரப்போஸ் டேவா? எனக்கு ப்ரப்போஸ் டே. எனக்கு இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ண போறோம். பண்றா நீ. உள்ள யாருக்காவது தான் ப்ரப்போஸ் பண்ணா பரவாயில்லையே. யாரும் பண்ண மாட்டீங்க. பண்ணுங்கடி. அவன் ப்ரப்போஸ்லாம் பண்ண மாட்டான். பாபா கொண்டு வரமே அதுவா? நான் சொல்றேன். நீ ப்ரப்போஸ் உன் தம்பி எழுதி. ப்ரப்போஸ் பண்ணு. என் தம்பி அங்க இருக்கான். அவன் ப்ரப்போஸ் பண்ணுங்க. நான் என்ன மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரப்போஸ். இருடா சொல்ற வீடியோ எடுக்க அமைதியா இருக்க இல்லையா? இந்த உலகத்துல பெரியவங்களே நம்ம காட்ட பாத்து மட்டும்தான் நான் எப்படி பாத்துறேன்னு நல்லா தெரியும். இது அது பத்த வைக்காத. பரவாயில்ல. இருந்தாலும் எங்க அத்தை நான் ரொம்ப லவ் பண்றேன். இன்னைக்கு அத்தை வாடா அக்கே. I love you. அத்தை கல்யாணம் பண்ணிக்கிறா. அத்தை கல்யாணம் 2 பிள்ளைங்க இருக்குதா? கல்யாணம் பண்ணிக்கிறியா? சரி ஓகே. இருந்தாலும் I love you. நல்லா இன்னொரு சொல்லுங்க. என்ன பண்றீங்க உங்க வீட்டுல இன்னைக்கு? எங்க வீட்டுல இன்னைக்கு எப்படி சொல்றது, கரிசோறு ஃபங்க்ஷன். கரிசோறு ஃபங்க்ஷன். தாய் மாமனுக்கு இன்னைக்கு விருந்து. இவன் தான் நேத்தில இருந்து இதே துணி போட்டுட்டு இருக்க. அங்கேயே கிடைக்கல மாமா. நின்னு பாத்துட்டு வந்துட்டோம். தேடிட்டு நான் தலைவாசல போயிட்டு வந்தேன். எல்லாம் பொய். அவன் கூட்டு போனா கோயில்கிட்டயே தான் உட்கார்ந்து இருந்தது. பொய் பயந்தா கூட்டு போனா. ஐயோ பொய். ஜனனி நாங்க எங்க போயிட்டு வந்தோம்? ஊருக்கு வந்திருக்காங்க. ஊருக்கு நடந்து வாங்க. கடலுக்கு போயிட்டு வந்தீங்க. ரோட்டுக்கு நடந்து வாங்க. வீடியோ போடுறேன்னு போய் சுடுகாட்டுல போட்டவங்க எல்லாம் ஏத்திட்டு என்ன சொல்றான்னு மட்டும் இவ பாத்தீங்கன்னா நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டா. ஆனா எங்களுக்காக சமைக்கிறேன், உங்களுக்காக தான் நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுனால கிண்டுற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அத தக்காளி இருக்கு. இதுல கறி போட்டா கிண்டுறீங்களா? கிண்டி காமி. கிண்டி காமிச்சுட்டு எங்களுக்காக நீ சமைக்கிறதுன்னு வச்சுக்கிறேன். சரி எங்களுக்காக தான் சமைக்கிறான். இவங்க வந்து மேக்கப் எங்களோட கான்டாக்ட் நம்பர் எங்களுக்கு போன் பண்ணி பேசுவோம். இல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட கரண்டி பிடிக்க வேண்டியது கரண்டி பிடிக்க வச்சுட்டாங்களே. குட்டி இதுல என்ன போடுறது இன்னும் தெரியல. வெங்காயம் போட. இப்பதான் சமையல் மாஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா எல்லா அடுத்து சமைச்சிட்டு இருக்கோம். நான் பாத்தீங்கன்னா வெளியே சமைக்க போறேன். என்ன மட்டும் வீட்டை விட்டு வெளியே தோப்பிட்டாரு. உமா வா சமைக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா எனக்காமே பாத்தீங்கன்னா நான் சமைக்கிறேன். ஆனா நான் சமைக்கல. இவ வந்து சொல்றது நான் செய்யறேன். செய்யடி இந்த கோயில் போட்டாங்கடி எல்லாம் ஒருவன் ஆன்மாவை வியப்புக்குரியதாக காண்கிறான். அவ்வாறே வேறு ஒருவன் ஆன்மாவை வியப்புக்குரியதாக பேசுகிறான். ஆன்மாவை வியப்புக்குரியதாக பேசுகிறான். இன்னொருவன்
சமையல் மாசம் பத்தி அப்பதான் அவர் சொல்லி தர மனித இயல்பு வச்சுட்டானேனா அம்மா ஸ்கூட்டர் வரேங்க தெரியலையே அப்பா கேளு நல்லா எரியுதே ஏப்பா அப்பா அந்த வீட்ல இருந்தாங்க அண்ணா ஸ்கூட்டர் வரேங்க எவ்வளவு போடுறது ஸ்கூட்டர் வரேங்கப்பா நான் அப்பனும் மோளும் சாப்பாடு செய்றாங்களா? ஆமா ஏய் இந்த தக்காளி எவ்வளவு கொட்டி வச்சிட்டு கொடுங்க போதுமாப்பா எங்க நைனா இங்க இருக்கறா தக்காளி இதுல கொட்டி வச்சிட்டு கொடுங்க ஏ நந்தே நாங்க உண்மையாவே சமைக்கிறோம் நந்தினி என்ன பண்ணுவாங்க நான் வந்து கிண்டி இப்படி கிண்டுற மாதிரி பண்றலாம் அவள் வந்து அழகா சமைக்கிற மாதிரி காமிக்கிறோம் வீடியோ நான்வெஜ் நான் சாப்பிடனாலும் இவங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு காரம் கொஞ்சம் இதா போடுங்க நான் இது சாந்து அரைச்சு வச்சிருக்கேன் அது போட்டா காரம் அதிகம் இந்த கொத்தமல்லி கடலைப்பருப்பு வறுத்து மல்லித்தூள் போட்டுட்டேன் ஏன்னா மல்லி போடல மல்லித்தூள் கூட வெறும் மிளகாய் பொடி கொஞ்சம் கம்மியா போடுங்க தண்ணி கொண்டா கொஞ்சோண்டு இந்த டீ எடுத்து ஊத்துக்கா இப்ப அடுத்தது என்னது அலசணும் கறியை அடி பிடிக்கும் அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு வாட்டர் ஏய் குப்பை இங்க கொண்டு போய் கொட்டல இதெல்லாம் அடுத்து என்ன பண்ணணும் நம்ம அது ஒரே அப்படியே வறுவல் மாதிரி பண்றோமா குழம்பேவா ஓட மாட்டியா கோச்சிதான் நினைக்கிறேன் குழம்பு தனித்தனியா ஒரே கிரேவி ஒன்னா வச்சுக்கலாம்ப்பா ஒன்னா வச்சு விட்டுறலாம் கொஞ்சம் கெட்டியா கறி வந்தோடனே உப்பு கறி எடுத்துட்டு அப்படியே கிரேவியா வச்சுக்கலாமா மசாலாலாம் போட மாட்டேங்க கொஞ்சம் இந்த காந்து வச்சிருக்கிறா மிளகா சாந்து ஆனா நம்ம எப்படி வச்சாலும் இந்த மாதிரி கூட்டத்துல வைக்கிற குழம்பு நல்லா இருக்குல்ல நான் கூட தண்ணி ஊத்துறாருன்னு நினைச்சேன் எண்ணெய் அப்படியே தான் இருக்கு தண்ணி மட்டும் இருந்துச்சியாப்பா இல்லன்னா அடி பிடிச்சாலும் தீஞ்ச மாதிரி ஆயிடுச்சு மல்லித்தூள் பார்த்தா உமா மல்லித்தூள் கொஞ்சம் எடுத்துட்டு வா நான் எடுத்துட்டு வரேன் விளக்குமா கிண்டிட்டு இருக்குமா மஷ்ரூம் எதுக்கு மஷ்ரூம் எனக்கு மட்டன் இருக்கு சிக்கன் இருக்கு அவ வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தா இப்ப எத்தனை வருஷமாப்பா சாப்பிடல அதுக்குள்ள வருஷம் தான் ஒரு 2-3 வருஷம் இருக்குமா 2-3 வருஷமா நிறுத்திட்டான் ஆனா கறி சாப்பிடறதுக்கு வருஷமா ஊருக்கு வந்தவன் இப்ப கறி சாப்பிடறது இல்ல இன்னும் கொஞ்சம் பிரிங்கப்பா அது இன்னும் குழம்பு தாளிக்கலையா இந்த மாதிரி குழம்பு நானே வச்சதுல உமா நான் தான் வைக்க போறேன் இந்த மாதிரி இப்படி எல்லாத்தையும் குக்கர்ல ஒன்னா போட்டு வேவிச்சு குழம்பு இப்படி தாளிச்சுட்டு கறியை வேக வச்சு கறி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே சாந்து ஊத்தி கொதிக்க வைக்கிறேன் அப்புறம் கறி எடுத்து வணக்கிக்க அந்த கறி வைக்கிறப்ப சீக்கிரம் கெட்டு போயிடும் இந்த மாதிரி வச்சுன்னா 2 நாளைக்கு ஒரு வாரம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்ப இந்த வாரம் சண்டே விழாக் அப்படியா
அதுல பிரேக் இல்ல ஒண்ணு இல்ல அந்த வண்டியில போ ஆசைப்படாதடா டேய் அக்கிண்டுட்டாப்பா எங்க அப்பா வாங்கல நீங்க எல்லாரும் மண்டை உடைக்கிறேன் வண்டி சேவ் பண்ணுங்க நீ இங்க வண்டியாமா எப்படி அடிக்கிறது ये पेट्रोल करना है मुन्ना ना बोल रहा है पेट्रोल அடி போடவே இல்ல போடு பெட்ரோல் போட்டுட்டோ என்ன பண்ணனும் पेट्रोल போடு டேய் உன்னை அடிக்கறானா அடிக்கூடாது அடிக்கூடாது தப்பு பழக்கம் கிண்டி விட்டுட்டா மூடி வச்சு கிண்டி விட்டு சும்மா ஆடி கொளுத்து 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 और गाना எடுத்து என்னவா பண்ணோம் பொண்ணு போட்டுறோம் என்ன ஓடிட்டா மகள்ல கறி வேகணும் அடுத்து அவர்தான் என் ஃப்ரெண்டோட அப்பா எனக்கும் அப்பா தான் எல்லாரும் ஆளாளுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க வெள்ளையன் நவுறா இங்க பாருங்க எங்க வீட்டு வெள்ளையன் 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 கூப்பிட்டு போயிட்டான் ரித்திகா வந்து டயர்ல காத்தே இல்லாத சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான் சொல்லு வீடியோ இன்னும் போடவே இல்லை அதுதான் இந்த செல்லுல தான் இருக்கு இன்னும் கொண்டா கழிச்சு பாத்துக்கலாம்னு சொல்லு உள்ள என்ன பண்றாங்கன்னு பாக்கலாமா வீட்டுக்குள்ள இவன் தான் ஒரு பையனோட மண்டையில தேங்காய் போட்டு உடைச்சான் டேய் அவன் மண்டை நைட்டு வீங்கி அவன் நைட்டில் எழுந்து உட்காந்து அழுதுட்டு இருந்தான்டா இங்க இருந்து சிக்கன் வந்துட்டு இருக்கு இவங்க தான் எங்க போய் நில்லு எங்க போய் நில்லுமா எங்க போய் நில்ல நில்லு நீங்க ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு இவங்க தான் அம்மா பொண்ணு நீங்க ரெண்டு ஒரே மாதிரி இருக்கீங்க அம்மா இங்க பாத்துட்டு ஹாய் சொல்லிட்டு வாமா எனக்கு தெரியுதுமா நீ பாக்காத அப்பயே தெரிஞ்சிருச்சு ஆமா ஹாய் மட்டும் ஒரு ஹாய் ஹாய் மட்டும் ஹாய் ஹாய் இவ மட்டும் காளான் குழம்பு வச்சுக்கிட்டா நீங்க எல்லாம் குழம்புல சாப்பிடும்போது நானும் குழம்புல தான் சாப்பிடுவேன் ஆமா என்ன குழம்பு நாங்க கறி இழுப்போம் நீ காளான் இழுத்த வராது அவ தோடு பிஞ்சு போச்சு எப்பயுமே அடுத்தவங்க பொருள் தான் சீருக்கு வச்சது அவளுக்கு தோடு என்னமோ மடங்கிச்சுக்கிறா கழட்டிட்டு விழுந்துருச்சு இது புது தோடையே உடச்சிட்டான் அடுத்த ரவுண்டு சாப்பிடுறோம் நாங்க சாப்பிட்டு எந்திரிச்சிட்டோம் நந்தினி மட்டும் நந்தினியோட ரெசிபி சொல்லு எங்கடி ஒரு காளான கூட காணும் இங்க காளான் இங்க எல்லாம் கறி அக்கா சரி நான் போயிட்டா டாடா நீ அழகா இருக்குமா சரி அக்கா டாடாக்கா எடுத்துட்டியா வா 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 உன் ட்ரெஸ்ஸும் உன்னை பலூன் ஒரே கலர்ல இருக்கு பாப்பா டாடா சொல்லுக்கா டாடா மா டாடா சொல்லுமா உமா நான் டாடா சொல்லுங்களா பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பாத்தீங்கன்னா இப்ப கோயம்புத்தூர் ரீச் ஆயிட்டோம் இப்போ நம்ம உண்மையான ஊருக்கு வந்தாச்சு ஏசி ட்ரெயின் நீ மறக்க மாட்டமா ஓகே फ्रेंड्स நாங்க ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு அப்பாடி இப்பதான் ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கு எப்படின்னா இந்த ஊருக்கு போறதெல்லாம் பெருசு இல்ல இந்த வாரக்கு 4 துணி எல்லாம் கொண்டு வரது இத துவைக்கிறது இத காய போடுறது அம்மா எல்லாம் இதெல்லாம் துவைப்பாங்க அதனால எனக்கு எல்லாம் பிரச்சனை ஒண்ணும் கூட கிடையாது நான் அது கட்டிட்டு
அங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ட்ரெஸ் சட்டையை அழுக்கு பண்ணிட்டு திரும்பவும் அவங்க கிட்ட ஒரு சட்டையை வாங்கி போட்டாங்க அம்மா கிட்ட. இது மௌலி ட்ரெஸ்ஸுங்க. அப்படியே மௌலி சட்டை. அவன் சட்டை தான். இந்த சட்டைக்கு ரித்துவும் மௌலி சண்டை போட்டுட்டாங்க. கடைசி இந்த பிள்ளைக்கு வந்துருச்சு சட்டை. அதெல்லாம் சொல்லிட்டே இருந்துச்சு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாப்பாங்களுக்கு ஸ்கூல் டே ரொட்டீன் திரும்ப ஆரம்பிக்க போது நம்ம இதோட இந்த வீடியோ புடிச்சுக்கலாம். இப்போ நான் யார் வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க யாரு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அவங்கள பத்தி நான் சொல்றேன். இப்போ சொல்லக்கூடாது, அவங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். நீ வீடு அதெல்லாம் பண்ணக்கூடாது. சைக்கிள்ல தான் பண்ணு, இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரி, அப்புறம் செல்ஃப்ல வச்சிருவேன். சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் நான் போடுற வீடியோ எப்பவுமே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆர்டிஸ்ட் கலர் ஹார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலைனா எல்லோ கலர் ஹார்ட் பண்ணுங்க. பை பை. தேங்க் யூ.